Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter Applications of Matrices and Determinants. இதில் வந்து elementary transformation of a matrix இந்த இது பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா வந்து ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா? இது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன், ரெண்டு ரோவை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி இன்னொரு மேட்ரிக்ஸாக சேஞ்ச் பண்ணுறது, இல்லைன்னா காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வந்து நம்ம வந்து இன்னொரு மேட்ரிக்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த எலிமெண்ட்ரி அதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னென்னா எலிமெண்ட்ரி ரோ ஆஃப் காலம் ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ். எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன் இது என்னென்னா நமக்கு வந்து ரெண்டு ரோவை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரெண்டு காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நமக்கு வந்து இதெல்லாமே வந்து ரோ வைஸு, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே வந்து காலம். இந்த இங்கே என்ன ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்கேன், R1 இன்டர்சேஞ்ச் R2. இது எக்ஸாம்பிளுக்கு தான், நீங்கள் வந்து எந்த ரோ வேணாலும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து R1 இன்டர்சேஞ்ச் என்னது R2. அப்போ R1 ரோவை வந்து R2 ரோவில் எழுதணும். அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள், R1 ரோவை வந்து R2 ரோவாக எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி R2 ரோவை வந்து R1 ரோவாக எழுதியிருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து C1 C2, அதாவது காலம் 1ம் காலம் 2ம் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள 1 4 7 இந்த காலம் வந்து என்னது, இந்த காலம் 2க்கு இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இது காலம் 2ல் உள்ள 2 5 8 வந்து காலம் 1க்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இன்னொரு மேட்ரிக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து R1 இன்டர்சேஞ்ச் 2 இன்ட்டு R2. இங்கே R1 இருக்குது தானே, இந்த R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு R2 ரோவை மட்டும் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து இந்த 4 இருக்குல்ல, R2 ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 4. இந்த 4ஐ வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 4 2s are 8. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதை வந்து என்னது R1 ரோவாக எழுதியிருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னது 5 2s are 10. இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு ரோ. அது மாதிரி 6 2s are 12. இப்போ 8 10 12 வந்து R1 ரோக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த R1 ரோவை அப்படியே R2 ரோக்கு வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் வந்து காலமுக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், காலம் 1 இன்டர்சேஞ்ச்டு பை என்னது 3 இன்ட்டு காலம் 2. அப்போ காலம் 2 வந்து 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து காலம் 1 அதே இதை வச்சு காலம் 2க்கு கொண்டு போகணும். காலம் 1ல் வந்து 3 இன்ட்டு காலம் 2வை வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? இது வந்து இது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. இந்த 2 இந்த 3 எல்லாம் வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூ தான். நமக்கு வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் ஒரு மேட்ரிக்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணணுமோ அதுக்கு வந்து என்ன இது ஸ்கேலார் வேல்யூ நம்ம போடணுமோ போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் 2 3 வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து R1 ரோ இன்டு என்னது 2 இன்ட்டு R1. ஓகேவா? ஜஸ்ட் R1 ரோவை வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அப்போ என்னது ஆகும், 1 இன்ட்டு 2 2. நெக்ஸ்ட்டு வந்து 2 2s are 4. தென் வந்து 3 3s are 6. ஜஸ்ட் R1 ரோவை வந்து 2 கொண்டு மல்டிப்ளை, எந்த இன்டர்சேஞ்சும் இங்கே இல்லை. என்னது ஜஸ்ட் R1 ரோவை வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து R1 ரோவை வந்து R1 ரோ ப்ளஸ் 2 இன்ட்டு R2 ரோ. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் தான், இந்த R2 ரோவை வந்து எல்லாமே வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்போ என்ன வரும், 2 2s are 2 4s are 8. ஓகேங்களா? இப்போ வந்து 2 4s are 8 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து திருப்பி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 2 2s are 2 4s are 8 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து R1 ரோக்கு கொண்டு ஆட் பண்ணணும். அப்படி அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு திருப்பி R1 ரோவை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறது கிடையாது, R1 ரோவில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? R1 ரோவையும் 2 இன்ட்டு R2 ரோவையும் ஆட் பண்ணி வந்து என்னது R1 ரோவில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கேன், என்னது R1 இன்ட்டு R1 ப்ளஸ் R2.
எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து என்னது ஜஸ்ட் R1 ரோவையும் R2 ரோவையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே என்னது இருக்குது, 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 2 ஆட் பண்ணால் என்ன வரும், 5 வரும். நெக்ஸ்ட் வந்து 5 + 2 7. அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த இது சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன் R1 ரோவை. ஓகேங்களா? இதுதான் வந்து எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷனோட நொட்டேஷன்ஸு. இதே மாதிரி நம்ம வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப வந்து ஒரு மேட்ரிக்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து என்னது, நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னென்னா ரோ எசலான் ஃபார்ம். இந்த ரோ எசலான் ஃபார்ம்னா என்னென்னா வந்து என்னது, பாட்டமில் இருக்கிற வந்து என்னது ரோவை வந்து ஜீரோவாக கொண்டு வரணும். ஓகேங்களா? ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த நான் ஜீரோ மேட்ரிக்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்மாக வந்து கொண்டு வர்றதான் வந்து என்னது ரோ எசலான் ஃபார்ம். அப்படி அந்த ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கொண்டு வர்றதுக்கு என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன், இதில் உள்ள அந்த இந்த மெத்தடை பண்ணி தான் ரோவையும் சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறது, இல்லைன்னா 2 ரோவை ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது. இதே மாதிரி தான் என்னது இந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி வந்து ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸை வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கொண்டு வரதான் என்னது ரோ எசலான் ஃபார்ம். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ரோவில் வந்து எல்லா எலிமெண்ட்டும் வந்து என்னது ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், ஜீரோ ரோன்னு சொல்கிறோம். அதே இது இங்கே வந்து 2 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்படி ஒரு எலிமெண்ட் இருந்தாலும் அது வந்து என்னதான் நான் ஜீரோ ரோ தான். ஓகேங்களா? இதுதான் வந்து ரோ எசலான் ஃபார்ம். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து பாட்டம் ரோ எல்லாம் ஜீரோவாக இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின ரோ வந்து ஒரே எலிமெண்ட் இருந்து இந்த மாதிரி இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து என்னது ரோ எசலான் ஃபார்ம். ஓகேங்களா? இதுக்கு இனி வந்து நமக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரோ எசலான் ஃபார்முக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு நான் ஜீரோ ரோக்கு பிலோவில் உள்ள ரோலாம் வந்து என்னது ஜீரோக்கு கொண்டு வர பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ரோ வந்து உங்களுக்கு வந்து இந்த R2 ரோ வந்து என்னது நான் ஜீரோ ரோ. இந்த நான் ஜீரோ ரோக்கு கீழே பாட்டமில் இருக்க அந்த R3 ரோ தான் வந்து என்னது நமக்கு வந்து ஜீரோ ரோவாக வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ரோல் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் இன் ரோ. இந்த நான் ஜீரோ எலிமெண்ட் நான் ஜீரோ இந்த ஃபஸ்ட்டு ரோ. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள நான் ஜீரோ எலிமெண்ட் ஒரு நம்பர் இருக்குதுங்களா, இதுவும் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு காலமில் உள்ள இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னா இந்த 1. ஓகேங்களா? இந்த 1க்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாமே வந்து என்னதான் இருக்கணும், என்னது ஜீரோவாக கொண்டு வரணும். புரியுதுங்களா? அப்படி நம்ம கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த நான் ஜீரோ எலிமெண்ட் தான், இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் தான் உங்களுக்கு என்னது பைவட். ஓகேங்களா? இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னா, இங்கே இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி கோலமில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள என்னது எலிமெண்ட் எல்லாமே வந்து என்னது ஜீரோவாக கொண்டு வந்திருக்கும். அப்படி இந்த மாதிரி இருக்கிறது இந்த 1 தான் வந்து என்னது நம்மளோட பைவட் எலிமெண்ட். ஓகேங்களா? இந்த ரோவோட பைவட்னா இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் தான் இந்த பைவட். ஓகேங்களா? இது வந்து கொண்டு வர்றதுக்கு என்னதான் இந்த பைவட்டுக்கு கீழே உள்ள இது எலிமெண்ட் எல்லாமே ஜீரோ கொண்டு வர்றதுக்கு என்ன மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ரோவும் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி தான் இந்த பைவட் எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஜீரோவாக கொண்டு வரணும். ஓகேங்களா? எப்போவுமே வந்து ஒரு ரோவில் எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த ரோ வந்து எப்போவுமே வந்து இந்த மேட்ரிக்ஸில் வந்து பாட்டம் ரோவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். வந்து என்னது ஒரு மேட்ரிக்ஸோட பாட்டமில் தான் வந்து என்னது ஜீரோ ரோ இருக்கணும். ஓகேங்களா? இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். என்னது 1 - 2 0. இதில் எதுவுமே ஜீரோ ரோ கிடையாது. இது வந்து நாட்டிய ரோ எசலான் ஃபார்ம். ரோ எசலான் ஃபார்ம்னா பாட்டம் ரோ வந்து என்னது ஜீரோ ரோவாக இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் ரோ எசலான் ஃபார்மை வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு வரதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த R3 நம்ம எப்போவுமே பாட்டம் ரோவை தான் வந்து 0வாக கொண்டு வரதுக்கு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பாட்டம் ரோவிலேருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதே இது ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ரோவோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை தான் நம்ம வந்து என்னது பைவட்டுன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அதில் ஒரு நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? 0 இருக்கக்கூடாது, நான் 0 எலமெண்ட் இருக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணலான்னா இந்த R1 ரோவையும் இந்த R1 ரோவும் அண்ட் இந்த R3 ரோவும் சப்ட்ராக்ஷன் பண்ணி R3 ரோவில் வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து 1 1 1 0 ஆகும். புரியுதா? என்னென்னா என்னது R3 ரோவை R1 ரோ மைனஸ் R3 ரோன்னு பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ R1 ரோவும் R3 ரோவும் மைனஸ் பண்ணி R3 ரோவில் வந்து எழுதிக்கணும். அப்படி எழுதும்போது என்ன வரும்? 1 2 3 2 4 7. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணினா என்ன வரும்? 1 - 1 0, 2 - 2 0, 3 - 3 0. இப்போ வந்து நம்ம வந்து பாட்டம் ரோவை வந்து 0வாக கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பைவட் எலமெண்ட்டுக்கு கீழே உள்ளது வந்து என்ன எல்லாம் 0 தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து என்னது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் 0 தான் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த R2 ரோ தானே சேஞ்ச் பண்ணணும். அப்போ R2 ரோவை வந்து என்ன பண்ணுறோன்னா R2 மைனஸ் 2 இன்ட்டு R1. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த R1 ரோவை வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2 1s are 2, 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 2 4 6 வருது. அதை வந்து நம்ம வந்து இந்த R2 ரோ கொண்டு சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 2 3. R2 ரோவை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணால் 2 - 2 0, அடுத்தது 4 - 4 0, மல்டிப்ளை பண்ணி வருது. இங்கே 3 3s are 6. நெக்ஸ்ட்டு இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது என்ன வரும்? 7 - 6 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாட்டம் ரோ எல்லாமே வந்து நமக்கு வந்து 0 தான். இப்படி தான் வந்து ஒரு ரோ எசலான் ஃபார்ம் வந்து நம்ம வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பைவட் எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எல்லா எலிமெண்ட் வந்து 0வாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் ரோ வந்து 0வாக வந்துச்சு. இதுதான் வந்து என்னது ரோ எசலான் ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். என்னது ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் எப்படின்னு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். ரேங்க்னா என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது அது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டரில் இருக்குதோ அதுதான் வந்து என்னது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதோட ஆர்டர் என்ன? 3. இதை வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0வாக வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன? 3 தான். ஓகே? ஏன்னா அந்த ஆர்டர் வந்து என்னமோ அதுதான் வந்து ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இந்த ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸை வந்து எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னா ரோ ஆஃப் ஏ. இந்த ஏ மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா ரோ ஆஃப் ஏ. இந்த ரோங்கிறது தான் வந்து என்னது? இந்த ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க். ஓகேங்களா? இதுக்கு எப்படி எழுதுவாங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸோட மைனர் பார்ட் எடுப்பாங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்ல, இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து இந்த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் மைனர்னால் வந்து என்னது 3x3 தான். அது அப்போது உங்களுக்கு ரேங்க் வந்து 3 இருக்கலாம், இல்லைன்னா 3ஐ விடவும் கம்மியாக இருக்கலாம். புரியுதா? என்னது ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு ரோ ஆஃப் ஏ அப்படின்னா ரேங்க் வந்து என்னது 3 இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த 3ஐ விடவும் கம்மியாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்னது ஒரு இந்த இதுக்கு மட்டும் தேர்ட் ஆர்டர் மைனர் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்படின்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து என்னது 0 வந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து ரேங்க் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்னது ஒரு எலமெண்டோட ரோவையும் காலமையும், ஏதாவது ஒரு சம் ரோ ஆர் காலமை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற சப் மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து 5 6 8 9 வந்து சப் மேட்ரிக்ஸ். இது வந்து என்னது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ இதோட ஆர்டர் என்ன வரும்?
2 வரும். இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3x3 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு 0 வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் சப் மேட்ரிக்ஸுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு என்னது நான் ஜீரோ வந்துச்சுன்னா, அதாவது ஒரு எலிமெண்ட் வந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னது அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் தான் வந்து என்னது நமக்குள்ள அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க். ஓகேங்களா. ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து 2x2 மேட்ரிக்ஸுக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து என்னது வரும் 2 வரும். ஏன்னா அதுதான் 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னா, ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் உள்ள ரோவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருந்தாலும் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து எப்போவுமே வந்து என்னது கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். 0 அது 1க்கு கீழே இருக்காது. ஓகேங்களா. 2x2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா ரேங்க் வந்து 2 இருக்கும். தென் வந்து 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் ரேங்க் வந்து என்னது 3 இருக்கும். ஓகேங்களா. அதோட கம்மியாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸோட ரேங்க் கால்குலேட் பண்ணணும்னா என்னென்னா, அந்த யூனிட் மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குதோ 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் அதோட ரேங்க் வந்து 3 தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேட்ரிக்ஸோட நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கு நம்ம வந்து மைனர் கால்குலேட் பண்ணும்போது வந்து மைனர் கால்குலேட் பண்ணி வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது அது வந்து என்னது ரேங்க் வந்து ஸ்மாலாக மாறிடுது. இதுக்கு வந்து ஈஸியாக என்ன மெத்தடுன்னா, நம்ம வந்து எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட் எல்லாம் வந்து என்னது லீடிங் டயகனல் எலிமெண்ட்டுக்கு இந்த கீழே பிலோவாக உள்ள எலிமெண்ட் எல்லாமே வந்து 0வாக கொண்டு வரணும். ஓகேங்களா. 0வாக கொண்டு வந்துட்டு இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா. அப்போ அது வந்து எப்போவுமே என்னது நாட் ஈக்குவல் டு 0வாக தான் வரும். அப்போ வந்து என்னது அதுதான் அதோட ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. லீடிங் டயகனல் எலிமெண்ட்டுக்கு பிலோ வந்து எல்லாமே 0 ஆகிடுச்சுன்னா அது வந்து என்ன மேட்ரிக்ஸோ 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா ரேங்கும் வந்து 3 தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரோ எசலான் ஃபார்ம். ரோ எசலான் ஃபார்ம்னா என்ன, பாட்டம் எலிமெண்ட் எல்லாம் 0வாக இருக்கணும், பைவட் எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாமே வந்து 0வாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ இருக்குதோ, இதில் வந்து நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஓகேங்களா. இங்கே இது R1 ரோ அண்டு R2 ரோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ரேங்க் என்ன 2 தான். ஓகேங்களா. புரியுதா. ஒரு ரோ எசலான் ஃபார்மில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு வந்து ரேங்க் என்னென்னா நான் ஜீரோ ரோவோட நம்பர்ஸ் தான் வந்து என்னது, இங்கே வந்து 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. ஸோ ரேங்கு வந்து 2 தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மேட்ரிக்ஸை வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இது என்னது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம சீக்வன்ஸாக வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெத்தட், ஃபோர்த் மெத்தட் என்னென்னா காஸ் ஜோர்டன் மெத்தட். காஸ் ஜோர்டன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ், கிவன் மேட்ரிக்ஸ் என்னது ஏன்னு எடுத்துக்கோங்க. அந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நார்மலாகவே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் எப்படி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே வந்து என்னென்னா இந்த காஸ் ஜோர்டன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸையும் ஒரு அது வந்து 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா 3x3 மேட்ரிக்ஸ்லேயே ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதி அதை வந்து என்னது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை வந்து யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், இந்த கிவன் மேட்ரிக்ஸு ஓகேங்களா, இந்த கிவன் மேட்ரிக்ஸை வந்து ஒரு அதை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த 2 மேட்ரிக்ஸுமே பண்ணணும். ஓகேங்களா. இதுக்கு மட்டும் ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு விடக்கூடாது. ரெண்டுக்குமே இந்த ஏ மேட்ரிக்ஸுக்கும் சரி இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கும் பண்ணணும். அப்படி நம்ம வந்து ரெண்டுக்குமே வந்து எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஏ மேட்ரிக்ஸ் என்னவாக மாறும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறும். இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து என்னது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக மாறிடும். ஓகேங்களா.
அது என்னென்னா நம்ம வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வர்றது வரைக்கும் நம்ம வந்து எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை பண்ணணும். நமக்கு வந்து இப்போ வந்து இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்னது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக சேஞ்சஸ் ஆயிரும். இந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் என்னது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இன்வர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஏ வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. தென் வந்து இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்னவா மாறிடுச்சு, ஏ இன்வர்ஸாக மாறிடுச்சு. இப்படி தான் வந்து நம்ம வந்து இதுதான் வந்து என்னது காஸ் ஜோர்டன் மெத்தடு படி எப்படி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கிவன் மேட்ரிக்ஸு. ஓகேங்களா? அதையும் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் வந்து சேர்த்து எழுதிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்னது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணணும். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிறது. இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிறது. அதுதான் வந்து என்னது ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் 2 வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் 2ல் உள்ள ப்ராப்ளம்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.